நன்மைகளில் நாம் வாழ்வதற்குத்தான் வேதம். வேதத்தையும் பிரித்து விட்டார்கள், ஆன்மீகத்தை வாழ்க்கையிலிருந்து பிரித்து விட்டார்கள். 60 வயசுக்கு அப்புறம் ஆன்மீகம் வச்சு ஏன் அது வரைக்கும் என்ன பண்ண போறீங்க? அநியாயம் பண்றதா? அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்புறம் ஆன்மீகம் அப்படியா? ஆன்மீகம் நன்மை என்றால் ஏன் தொடக்கத்திலிருந்து இல்லை? 60 வயதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? அப்ப 60 வயசு வரைக்கும் பண்ண பாவத்தெல்லாம் அது நிறைய பேருக்கு வழி வேற காட்டிட்டு போயிருக்கீங்களே. 60 வயசு வரைக்கும் இதெல்லாம் பண்ணலாம்னு அதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருப்பாங்க. இப்ப எப்படி நீங்க நிம்மதியாக வாழ்றீங்க? அதுக்கப்புறம் 60 வயது வரைக்கும் அநியாயம், அதுக்கப்புறம் ஏமாற்றும், பொய்யும், நாடகத்தன்மையும், நடிப்போம். அதானே செய்ய முடியும்? நல்லபடியா வாழ்ந்தேன்னு அடுத்தவங்களுக்கு காட்டதான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? நல்லபடியா இருந்தேன்னு உங்களுக்கு தான் தெரியும். இதன் குறித்தான் நிராகரிப்பவர்களை நான் சூழ்ந்தவனாகவே இருக்கின்றேன். நீங்க யாரை கவனிப்பீங்க? யாரு தவறிடுவாங்களோ, யாரு தப்பு பண்ணுவாங்களோ அவன் கவனிச்சுட்டே இருப்பீங்க. உங்க பிள்ளைகள்லேயும் அவன் எப்பயுமே நல்லதான் செய்யப்பான், நல்லபடியா செய்வான், கவனமா செய்வான். அவனை நீங்க பார்க்க விட மாட்டீங்க. யாரை நீங்க கவனிப்பீங்க? ஏதாவது தப்பு பண்ணிடுவான், ஏதாவது செய்வான், இவனைதான் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? என்ன சொல்லிட்டான்? நிராகரிப்பவர்களை சூழ்ந்தவனாகவே இருக்கின்றான். கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்க பூரா எந்த அளவுக்கு அநியாயம் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்து அவனை தான் சூழ்ந்து இருக்கான். நல்லவர்கள் கடவுளை வார்த்தை கூட சொல்றது இல்லை, அவங்க வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கோவில் குளம் சுத்திட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு அநியாயங்கள். இவனும் கடவுளை ஏமாத்த பார்க்குறான், ஆனால் கடவுள் நம்மளை பார்க்க மாட்டான்னு நினச்சிட்டு கடவுள் நம்ம ஏதாவது கொடுத்துட்டா திருப்பி கொடுத்துருவார் மட்டும் நினச்சிட்டு பொருள் கொடுத்துருவார். அம்மின்னல் அவர்களின் பார்வைகளை பறித்து விட பார்க்கிறது. இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய, நீங்க அறிவியல்னு சொல்லிட்டு உங்க அறிவை கொண்டு, மனதை கொண்டு இல்லை, அறிவை கொண்டு மட்டும் ஒன்றை பார்க்கிறீர்கள் இல்லையா? அது சிலதை காட்டுறான், உங்களுக்கு அனுமதிக்கிறான், சில காரியங்கள் உங்களுக்கு அனுமதிக்கிறான். நீங்கள் வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி என்று கூறுகிறீர்கள். அது ஒளி தரும் போதெல்லாம் நடக்கிறார்கள், இருள் சூழும் போது நின்று விடுகிறார்கள். ஏன்னு தெரியாது, நின்றுவான், இருந்தா போவோம். இறைவன் உங்களுக்கு அறிகின்றீர்களா? காட்டுறான். நிலைத்தது வேண்டுமா, மாறி மாறி வருவது வேண்டுமான்னு கேட்கிறான். நம்மளுக்கு இரவும் பகலும் மாறி மாறி வருவதே நமக்கு அறிவிக்கின்றான். உங்களுக்கு என்ன வேண்டும், எது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தெளிவடைய உங்களுடைய மறு வாழ்க்கை உங்களுக்கு நீங்கள் கேட்ட நிலையானவைகளில் நீங்கள் இருக்க போகிறீர்கள். என்ன நீங்க கேட்டீங்கன்னா விரும்புனீங்களோ அது நிலையான வாழ்க்கை. எல்லாருக்கும் உண்டு இந்த சோதனை, எல்லாருக்கும் உண்டு. எல்லாரும் சோதிக்கப்படுகிறாங்க. பிறக்கும் போதே ஒருத்தவங்களுக்கு நன்மைகளை கொடுத்துட்டு ஒருத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு அப்புறம் நன்மையில கிடைச்சவங்களுக்கு எல்லாம் சொர்க்கம், கஷ்டத்துல இருக்கவங்க எல்லாம் நரகம், அப்படிலாம் இல்லை. நீங்கள் பார்க்கக்கூடியதும் அவன் உங்களுக்கு தந்ததும் வேறு வேறு. ஒவ்வொரு குழந்தையும் அது எங்கு இருந்தாலும் சரி மனதில் நன்மையோடு தான் இருக்கிறது. அரண்மனையில் இருப்பதுதான் இருக்கிறதன் காரணமாக நன்மை எல்லாம் இல்லை, பணக்கார வீடுகளில் இருப்பதன் காரணமாக நன்மை எல்லாம் இல்லை. அந்த குழந்தைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது அதிலும் இருக்கும் பெருமையும் அதனிடம் இருக்கும் வன்மமும் பார்க்க முடியும். குழந்தையாக இருந்தாலும் பார்க்க முடியும். நல்ல குழந்தைகள் எங்கிருந்தாலும் அதையும் பார்க்க முடியும் நோக்கு. ஆனால் நீங்கள் இருக்கும் இடத்தை கொண்டு சொர்க்கமும் நரகமும் என்று முடிவு செய்யாதீர்கள். மனதின் நிலையை கொண்டு மட்டும்தான் நன்மையும் தீமையும். நன்மை சொர்க்கம், தீமை நரகம், அவ்வளவுதான். உருவத்தை கொண்டு இவர்கள் நமக்கு சொன்ன எல்லா விளக்கங்களும் தவறானது, நம்மை திசை திருப்பக்கூடியது. புரிந்து கொள்ளுங்கள். எது நமக்கு அனுமதிக்கப்படுகிறதோ ஒரு சோதனைக்காக நம்ம அது என்னன்னைக்கு நினைச்சிடறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு தெளிவு பெற வேண்டி இருக்கு. ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறோம், அந்த தெளிவுல வாழ்றோம். இப்போ அந்த நிலையிலேருந்து மறுபடியும் இன்னும் தெளிவு தர்றான், இன்னும் உயர்த்துறான். நிலைகள்
நிலைகள் நமக்கு உயர்த்தப்படுது, வாழ்க்கை லேசாகுது. மனசு அமைதியா இருக்கும்போது தான் அதை கவனிக்க முடியும். மனதின் அமைதியில மட்டும்தான் அதை கவனிக்க முடியும். காது கேட்பது, கண் பார்ப்பதும் மட்டும் அல்ல, நல்லதை கேட்கணும், நல்லதை பார்க்கணும் அப்படின்னு என்ன பிரிச்சு அறிவிக்க மனசு இருந்தா தானே. அதுதான் ஆன்மீகம். நல்லதும் கெட்டதும் பிரிச்சு அறிவிக்குது இல்லையா, அதுதான் ஆன்மீகம். தனியாக ஒன்று இல்லை. அதனால வாழ்க்கையில் நீங்க செய்யக்கூடிய காரியம் பூராவும் வழிபாடு தான். நீங்க என்ன காரியம் செஞ்சாலும் அது வழிபாடு. பிரித்தறிந்து நீங்கள் செய்தால் அது வழிபாடு, பிரித்தறியாமல் செய்தால் வழிகேடு. பிரித்தறிந்து நன்மைகளை நீங்கள் செய்து வந்தால் வழிபாடு செய்கிறீர்கள், அதுதான் வழிபாடு. ஒருவரும் என்ன பிரித்தறியப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் செய்து வந்தால் வழிபாடு செய்கிறீர்கள். உங்கள் வழியில் நீங்கள் படுகிறீர்கள், வாழ்ந்து வருகிறீர்கள் அர்த்தம். எந்த வழி தெளிவாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதோ அந்த வழியில நம்ம வாழ்ந்து வர்றதான் ஆன்மீகம். மனதை கவனித்து நாம் வாழ்பவர்களாக இருந்தால் நம்மை ஒன்று சேர்க்கும். அது உங்களை எங்கிருந்தாலும் ஒன்று சேர்ப்பேன் என்று இறைவனுடைய வாக்கு புரிகிறதா? எப்படி ஒன்று சேர்க்குது? நல்ல மனசோடு நம்ம இருந்தால் மட்டும்தான் நன்மையை உங்களுக்கு ஒன்று சேர்க்கும். அங்கே நீங்க மனிதனுடைய மொழி, அவருடைய பழக்க வழக்கம் எதுவுமே உங்களுக்கு கண்ணப்படாது. மனுஷங்க மட்டும் தான் கண்ணப்படுவாங்க. நீங்க மனசு நன்மையை கொண்டு வாழும் பொழுது மனிதனுடைய மனசை மட்டும் தான் நீங்க பார்ப்பீங்க. அவங்க எந்த மதத்தை பின்பற்றுறாங்க, எந்த நாட்டுக்காரங்க, எந்த மொழிக்காரங்கெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒன்று சேர்க்கும் உங்களை. பிரிவுகளை நீக்கி ஒன்று சேர்ப்பது நீங்கள் மனதின் அமைதியை கவனித்தவர்களாக, நன்மையை விரும்பியவர்களாக நீங்கள் வாழும் பொழுது அது உங்களை ஒன்று சேர்க்கும். நீங்கள் இப்பொழுது ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அடையாளம் இருக்கிறதே, அது மனிதர்கள் கற்றுக் கொடுத்தது. பிரிவுகளும் சண்டைகளும் குழப்பங்களும் மட்டும்தான் அதில் நடக்குமே தவிர நன்மைகள் அதில் நடக்காது. உங்களுடைய புலன்களை நீக்கி விடுகிறான் என்ன அர்த்தம்? நல்லது கெட்டதை பார்க்க முடியாத தன்மை வந்துடும். என்ன சொன்னாலும் விளங்காது, உனக்கு விளங்க மாட்டேங்குதா? நல்லதும் கெட்டதையும் பிரித்து பார்க்க தெரியலனா தான் விளங்க மாட்டேங்குதான்னு அர்த்தம். நான் பாடம் எடுத்தேன், கணக்கு பாடம் உனக்கு புரியலையா? விளங்காதா? அறிவியல் பாடம் எடுத்தேன், வரலாற்று பாடம் எடுத்தேன், உனக்கு புரியாதா? அக்பர் ஏன் பாபர்னு சொல்ற, பாபர் ஏன் அக்பர்னு சொல்ற, இது விளங்காத்தனம் கிடையாது. அது கிடையாது. வாழாத தான் பார்க்காத ஒன்றை என்னை மனப்படம் பண்ண சொன்னா நான் மாற்றி மாற்றி தான் சொல்லுவேன். எனக்கு மனசுல நிற்காது, எனக்கு நான் பார்க்காத ஒண்ணு என்னை படின்றீங்க, எனக்கு புரியவே மாட்டேங்க, சொல்ல கணக்கு புரியவே இல்லை. ஒரு குழந்தைகிட்ட எடுத்துக்கோன்னா என்ன வேணுமோ எடுத்துக்கோ, அவ்வளவுதான். கொடுன்னா எடுத்து கொடுக்கும், 4 கொடுன்னா பார்க்கும். அப்படின்னா என்ன? அப்படி கணக்கு புரியாது. பசிக்குது, நான் சாப்பிடணும், எத்தனை சாப்பிடணும்னு கேட்டா சாப்பிடும்போது தான் தெரியும் எனக்கு எப்போன்னு எத்தனை. பசி இல்லைன்னா வேணான்றவேன். இது கணக்கு சொல்லுன்னு சொன்னா உனக்கு விளங்காத, அந்த குழந்தைக்கு விளங்காதுன்னு சொன்னீங்கன்னா கணக்கு விளங்காது, அறிவியல் விளங்காது, வரலாறு விளங்காது, என்ன விளங்காது? நல்லது கெட்டது தான் விளங்குறதுன்றது, நல்லது கெட்டது மட்டும்தான். இதுதான் புலனை நீக்கி விடுவதுன்றது. நிறைய படிச்சு வேணா புத்தியே இல்லை அப்படி என்ன அர்த்தம்? எதுக்கு புத்தி இல்லைன்னு சொல்றாங்க? நல்லது கெட்டதே தெரியல, இவன் மனுஷனாவன் அப்படி. இதை புரிஞ்சுக்க முடியாது நம்மளால. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க படிக்க போங்க, காலேஜ் போங்க, 10 டிகிரி கூட வாங்க. மனுஷனாக ஆவதற்கு அது தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கணும். எத்தனை டிகிரி வைங்க, அப்போ டிகிரியே வாங்க, படிக்கவே போகாதவங்களுக்கு மதிக்க மாட்டேங்கிற அதெல்லாம் உங்களுக்கு வராது. மனுஷனை மதிப்பீங்க நீ. உலகம் முழுவதும் உங்களுக்கு கைவரப்படும். நல்லது கெட்டது விளங்குறது தான் விளங்கியிருக்கான்னு கேட்குறது. இவங்க சொல்றது இல்லை. அதை கேட்டு நம்ம மனசு அப்படியே அவனு விளங்காதவன் போல தெரியுது, எனக்கு வராது போல தெரியுது. நமக்கு மட்டும் அப்படி இல்லை. நல்லது கெட்டது தெரிஞ்சாதான் வாழ்க்கை வாழ முடியும். இது எதுவுமே உதவாது. இவங்க கணக்கு உதவாது, இவங்களை அறிவியல் உதவாது, இவங்களை வரலாறு உதவாது. அப்புறம் இவங்க வாழ்க்கையில் வாழ்ந்து வர்றத பூரா சூழ்ச்சியும் வஞ்சகத்தையும் கொண்டு தான் வாழ்ந்து வருவாங்க. நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு வருவாங்க. அவர்களுக்கு அது நன்மை தராது, அவருடைய வியாபாரம் லாபம் தராது. அருள் நீங்கிவிடும், அவருடைய வாழ்க்கையில் இருந்து அருள் நீங்கிவிடும். அருள் இருக்காது.
இவர்கள் தான் துன்பப்படுகிறார். வெளியே காட்டிக்குவாங்க நல்லா இருக்க மாதிரி. பெரும்பாலான மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. மனிதர்களை நாம் பார்க்க வேண்டாம், மனதை பாருங்கள். நம்முடைய மனசை பார்த்துட்டு வாங்க. இப்போ நன்மைகளை அவன் ஒன்று சேர்ப்பான், இறைவன் ஒன்று சேர்ப்பான். அவன் யாவற்றின் மீதும் பேராற்றலுடையவன், மிகைக்க முடியாது. அதனால இறைவன் சொல்றான். மிகப்பெரியவன் நம்ம சொன்னதுனால மிகப்பெரியவன் இல்லை. இது சொல்ற வேதத்தை படிச்சு அதை சொன்னா நடக்கும் இல்லை, நடந்துகிட்டு இருக்கதான் சொல்லுது. அது என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதுதான் வேதம் உங்களுக்கு நினைவுபடுத்துது, அறிவிக்குது, உங்களுக்கு விளங்குது, அதன் காரணமாக விளங்குது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, சொன்ன உடனே நடக்கணும், நீங்களே பயந்துடுவீங்க அப்படி நடந்துச்சுன்னா. நான் சொன்ன அந்த மனுஷன் வந்துடும், அந்த மனுஷன் மறைஞ்சிருவான்னு இருந்துச்சுன்னா நீங்க பார்த்தோன்னே பயந்துடுவீங்க. முதல்ல வரக்கூடிய எண்ணம் உங்களுக்கு பயம்தான், மனதில் அமைதி ஏற்படாது. இதில் சொல்லிக் கொடுத்த யாவும் கேடானவை. ஒரு பொருள் இருக்கு, குழந்தை பார்த்துட்டு இருக்கு, டக்குன்னு மறைஞ்சுன்னா என்ன ஆகும்? குழந்தைக்கு மனசு பதட்டமாயிரும். அது கண்ணு முன்னாடி காணணும். அப்படி உங்க கை வந்து எடுத்துச்சுன்னா அப்படி பார்க்கும், அவங்க எடுத்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். அந்த இடத்துல மறைஞ்சிச்சுன்னா இதெல்லாம் ஆன்மீகம் கிடையாது, கெட்ட வழிகள். மனதில் அமைதியை போக்கும்போது கையில் வச்சுட்டு அப்படி மறைய வைக்கிறான், பதட்டம் வரும் உங்களுக்குள்ள. என்னாச்சு? அப்படி பயம் வரும், அவனை பார்த்தா பயம் வரும் உங்களுக்கு. கிரீடம் போட்டுட்டு செஞ்சா அது தெய்வீகம், கிரீடம் இல்லாம வெறும் ஜடாமுடியோட செஞ்சா அது பிசாசுத்தனம். அப்படியா? இதுவா நீங்கள் கற்றுக்கொண்டது? ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் செய்யறாங்க இல்லையா? பட்டு பீதாபரங்களை அணிந்து கொண்டு இதை செய்தால் தெய்வீகம், கிழிஞ்ச துணியோடு அதை செஞ்சா அது வந்து அரக்கத்தனம், பிசாசுத்தனம். அப்படியா? அதே வேலையை செஞ்சா ரெண்டுமே அரக்கத்தனம். புரியும் இல்லையா உங்களுக்கு? ரெண்டுமே பார்த்தாலும் பயம் வர இல்லையா? கதையில உங்க சினிமாக்களையும் சாமி வந்து நின்னு பயப்படுறீங்களே, பயப்படுறீங்களா இல்லையா? உங்க கதையிலே அப்படித்தானே சொல்றீங்க. இதற்கும் ஆன்மீகத்திற்கும் சம்பந்தம் இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனம் அதில் அமைதியுடன் இருத்தல் வேண்டும் சதா. நம்முடைய அறிவில் கொஞ்சம் இறங்கிடுறோம், இறைவன் மறுபடியும் ஒளி தர்றான், பார்க்குறீங்க, நடக்கிறீங்க. அதை கொஞ்சம் நீக்கிட்டான்னா மறுபடியும் நிற்கிறீங்க. என்ன வேணும்னு கேட்குறாங்க உங்களுக்கு. என்ன வேணும்? மனதின் அமைதி வேண்டும், நம்முடைய வேண்டுதல். மனதின் அமைதி வேண்டும், நம்முடைய வேண்டுதல். எதுக்காக பொறுமையாக சொல்றாங்க? உங்க அறிவு உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கு, நீங்க நிறைய விஷயத்த கற்று வச்சிருக்கீங்க, அதிலிருந்து நீங்க விடுபட்டு இயற்கையாக நான் உங்களை மாற்றி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோட சொல்றேனே தவிர, சொன்னதை உடனே ஏன் நடக்கல, சொன்ன உடனே நடந்தா நீங்க பயந்துருவீங்க. ஒவ்வொரு நாளும் பாக்குறீங்க, போய் செடியை பாக்குறீங்க, உங்களுக்கு ஆசையா இருக்கும். ஒரு இலை விட்டுருக்கு, இன்னொரு இலை விட்டுருக்கு, ஒரு கிளை விட்டுருக்கு, இன்னொரு இலை விட்டுருக்கு. காலைல பார்த்துட்டு வந்தீங்க, இலை விட்டுருந்தது. அவர் கொஞ்ச நேரம் போய் பார்த்தீங்க, 2 அடி நிற்குது அப்படின்னா முதல்ல பயந்துருவீங்க. முதல்ல என்னடா 2 அடி ஆச்சரிய விட மாட்டேன், பயப்படுவீங்க. நீ உங்கள் இறைவன் உங்களை பயமுறுத்த மாட்டான். அமைதியை விரும்பி அமைதியாக படைத்த அவன், ஆன்மீகத்தில் வாழ்வில் உங்களை வாழச் செய்யக்கூடிய அவன் உங்களை பயமுறுத்த மாட்டான். எப்படி நம்ம அதெல்லாம் விரும்ப ஆரம்பிச்சோம்? அதெல்லாம் சரி தெய்வீகம் எப்படி நினைக்க ஆரம்பிச்சோம்? அது தெய்வ அருள்னு எப்படி சொன்னீங்க? எப்படி விரும்புறீங்க? ஆகுக மனதிற்கு, மனதின் அமைதி ஆகுக. பொருள்கள் ஒவ்வொன்றும் அதனுடைய கால அளவில் அது வளர்ந்து வரும். இப்படிதான் உங்கள் மனம் அமைதியுடன் அதை காணும், பார்க்க இயலும். பயந்து விடுவீர்கள். அது அறிவியலும் இல்லை. மனதின் அமைதியை கெடுக்கக்கூடிய எந்த ஒன்றும் அறிவியல் கிடையாது. வண்டியில ஏறி உட்காடுறீங்க, வண்டி எப்போ மூவ் ஆச்சுன்னே தெரியல, அவனுக்கு பிடிக்கும். எடுத்தோடனே இப்படி முன்னே ஆடிச்சுன்னா என்ன வண்டி ஓட்டுங்க, முதல்ல பார்த்துட்டுவீங்க, இப்படி கொண்டு போய் சேப்பாரா ஏதாவது ஆயிருமா அப்படின்னு. முதல்ல என்ன இறக்கி விட்டுருக்கேன்னு கூட சொல்லுவீங்க சில பேர். முதல்ல நான் இறங்கிக்கிறேன்ப்பா அப்படி இல்லையா? இதெல்லாம் எது அறிவிக்குது? என்ன அறிவிக்குது? அதன் வாயிலாக என்ன அறிவிக்குது நமக்கு? மனதின் அமைதி முக்கியம். அப்புறம் அதை விட கொஞ்சம் மனுஷன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்தது. கெட்டதை நீங்க விரும்புனீங்க இல்லையா? இப்ப அந்த கெட்டதை நீங்கிறதுக்கு தான் பொறுமையோட இருங்க. நல்லதை விரும்புறீங்க. எப்போ இனிமேல் எனக்கு தாங்காதுன்னு நினைக்கும் போதுதான் இப்போ எனக்கு நல்லது வேணும்னு அப்பதான் திரும்புறீங்க.
அப்போதான் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வர்றீங்கன்னு அர்த்தம். நல்லதை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வர்றீங்க. ஆன்மீகத்துக்கு பூணூல் போடணும், தாடி வைக்கணும், மொட்டை போடணும், குடுமி வைக்கணும் எல்லாம் கிடையாது. முன்னாடி குடுமி வைக்கணும், பின்னாடி குடுமி வைக்கணும் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, எந்த சம்மந்தமும் கிடையாது. அதை பார்த்துட்டு இவெல்லாம் ஆன்மீகவாதி அப்படி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் யாரும் நினைச்சிட்டு போட்டோம், நம்ம நினைக்க வேண்டாம். நல்ல மனிதர்கள் ஆன்மீகவாதிகள்னு அர்த்தம். மனிதன் தானே ஆன்மீகவாதி தான் அர்த்தம். மனதை கொண்டவனாக இருந்தால் அவன் ஆன்மீகவாதி. ஓ மனிதர்களே, உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த இறைவன் அவன் ஒருவனையே அழையுங்கள், நீங்கள் உள்ளட்சம் உடையோராக. உள்ளட்சம்னா பயப்படுறதில்லை, மனதின் அமைதி தான் உள்ளட்சம். இறை உணர்வின் ஒன்று உள்ளட்சம், அமைதிதான். அமைதியின் பல்வேறு குணங்கள், அதில் ஒன்று உள்ளட்சம். அந்த உள்ளட்சத்தில் நீங்கள் பயப்பட மாட்ட, உடல் நடுங்காது, மனமும் நடுங்காது, அமைதியுடன் இருப்பீர்கள். நன்மை உணர்ந்தவர்களா மனிதர்களே, உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனையே அப்படின்னா மனதின் அமைதியை கவனியுங்கள் அர்த்தம். உங்கள் இறைவனையே அழையுங்கள் அப்படின்னா கந்தா, கடம்பா, கிருஷ்ணா, ஏசுவேன்னு கூப்பிடுறதில்லை, அல்லாவேன்னு கூப்பிடுறதில்லை. மனதின் அமைதியை விரும்புங்கள் அர்த்தம், அதை கவனிங்கள் அர்த்தம். உங்கள் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனையே அழையுங்கள்னா மனதின் அமைதியின் பக்கம் திரும்புங்கள் அர்த்தம். மீளுங்கள் அர்த்தம். நன்மையின் பாதையில் மீளுங்கள், அமைதியின் பாதையில் மீளுங்கள் அர்த்தம். உணர்வு, யாவும் உணர்வு. நீங்கள் உங்களின் மனதை கவனிப்பதாகும் உங்கள் இறைவனை நீங்கள் அழைப்பது என்பது. உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனை, மனசோட அமைதியை கவனிங்க, அது வேணும்னு விரும்புங்க, நீங்கள் இறைவனை அழைக்கின்றீர்கள். உங்கள் முன்னோரையும் அவர்தான் அவன் படைத்தான், உங்களையும் அவர்தான் படைத்தான், உங்கள் சந்ததிகளையும் அவ்வாறுதான் படைக்கின்றான். உணர்வின் கவனியுங்கள், இறைவனை நீங்கள் அழைக்கின்றீர்கள். உங்கள் படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் அழைக்கின்றீர்கள். உங்களுடைய தேவைகள் நிறைவேற இருக்கிறது என்பதற்கான சாட்சியம் உங்களுடைய மனதின் அமைதி. அதை கவனிக்க ஆரம்பிக்க அது மனம் அமைதி அடைகிறது. உங்களுடைய காரியங்கள் நிறைவேற துவங்குகின்றன. அறிவு கேள்வி கேட்கும் போது பொறுமையுடன் இருங்கள், அவ்வளவுதான். பொறுமையுடன், கொஞ்சம் பொறுமையுடன். நீங்கள் கேட்டதெல்லாம் நிறைவேறும், கொஞ்சம் பொறுமையுடன். ஆனால் மனதின் அமைதியை கொண்டு நிறைவேற வேண்டும் என்பதற்கான வழிகாட்டிகள் வருகிறார்கள். மனதின் அமைதியோடு நீங்கள் உங்களுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும். உங்களுடைய தேவைகளும் மனதின் அமைதியும் ஒன்றோடு ஒன்று எடுத்தல் வேண்டும். அந்த அமைதி கெடக்கூடாது. எப்போது கெடுதோ நம்ம ஏதோ ஒன்றில் இருக்கிறோம், அவ்வளவுதான். நன்மைகளில் அல்ல, அது நல்லது அல்ல. அது அந்த ஒவ்வொன்றையும் நியாயப்படுத்துறதுக்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிறங்களை தருகிறார்கள், வழிகளை தருகிறார்கள், பொருள்களை தருகிறார்கள். ஒவ்வொரு பொருளாக தர்றாங்க. இதை வச்சிருந்தா நீங்க இந்த குரூப்பு. பிரிவினைகளை உருவாக்குகிறார்கள். மனிதன் ஒரே ஆன்மாவை கொண்டு, ஆன்மீகத்தை கொண்டு மனிதன் ஒன்று. உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தான் என்பது அர்த்தம் அதுதான். ஒரே எண்ணத்தை கொண்டு. பெரும்பாலும் தொடர்புடையதா இருந்ததான் புரியுது. இதுல இவ்வுலக வாழ்க்கையில் தேவனிடத்தில் இருப்பது மேலானதும் நிலையானதும் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வுலக வாழ்க்கையில அது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா இவ்வுலக வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டது அதனுடைய அலங்காரம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இறைவனிடம் இருப்பது நிலையானதும் மேலானதும் சொல்லப்படுது. அப்ப இவ்வுலக வாழ்க்கையில் நிலையானதும் மேலானதும் இல்லையா? ஏன் உங்களுக்கு உயிர் இருக்கே, நிலையானதாச்சே. மனசு இருக்கு, நிலையானதாச்சே. அதுல நல்லது இருந்துச்சுன்னா, வாழ்க்கை பூரா கஷ்டம்னா விரும்புவீங்களா? வாழ்க்கை பூரா சுகம்னா விரும்புவீங்களா? அப்ப நிலையானதுன்னு அர்த்தம். நன்மை மட்டும்தான் நிலையானது. தீமைகள் அழியும், மீண்டும் புதுப்பிப்பான். மறுபடியும் நீங்க தீமையை சம்பாதிக்கிறீங்க, கஷ்டத்தை வருது, சாவே மேல் நினைப்பீங்க,
சாகுறீங்க. மறுபடியும் புதுப்பிப்பான். அவங்களை படைச்சுக்கிட்டே இருப்பான். உங்களை படைச்சுக்கிட்டே இருப்பான் படைப்பாளன். நீங்க உங்களுடைய கேடுகளின் காரணமாக தீமைகளை சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அழிவு, வேதனை, சாகணும்னு சொல்லுவீங்க, சாவீங்க. மறுபடியும் படைப்பான் உங்களை அதே வேதனை. திரும்புறீங்களான்னு கேட்கிறேன். இது தொடர்ச்சியாக நிகழும். ஏன் வச்சுக்கணும். என்ன வேணும்னு அறிவிப்பதான வழி. நன்மை இருக்கிறது, அதுதான் நிலையானது. நீங்க யாரை தனியா விடுவீங்க? உங்க பிள்ளைகளை 2 பேர் 4 பேர் 10 பேர் இருக்கிறாங்க, இருக்கட்டும். யாரை தனியா விடுவீங்க? அவன் பார்த்துப்பான்ப்பா, ஒரு தப்பு பண்ண மாட்டான்ப்பா, நல்லபடியா பண்ணுவான், எல்லாருக்கும் உதவி செய்வான், நல்ல காரியம் செய்வான், நல்லபடியா ஒரு அப்படிதானே நீங்க தனியா விடுவீங்க? கவனிக்க மாட்டீங்க. அவங்க தானே விடுவீங்க. அப்ப நீங்க உங்கள் இறைவனை உங்களை சூழ்ந்தவனாக இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்க நல்லபடியாக நீங்க ஆகணும், நீங்க சுயமாக ஆகணும். அது வரைக்கும் உங்களை சூழ்ந்தவனாகவே அவன் இருக்கின்றான். அதுக்காக தான் சோதனை. இனிமேல் உன்னை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, அவன் வாழ்ந்துப்பான் அப்படின்னு எப்போ உங்களுக்கு என்ன வருது உங்க பிள்ளைகளை பத்தி? அந்ததாக நாம் ஒவ்வொருவரும் ஆகும் வரை இறைவனுடைய சோதனை இருக்கும். உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை. நீங்க என்னுடைய படைப்பு, என்றென்றும் நீங்கள் வாழ வேண்டும், அதற்குரிய தகுதியை நீங்கள் அடைய வேண்டும். அதற்குத்தான், உங்களை துன்பப்படுவதற்காக அல்ல, நீங்கள் துன்பப்படுவதற்காக அல்ல. நிலைத்த வாழ்க்கை இங்கும் இருக்கிறது, இங்கும் இருக்கிறது. நமக்கு விருப்பம் இல்லை. நமக்கு நிறைய டைவர்ஷன் இருக்கு. நம்ம விரும்புறோம், அவன் கூட அறிவிக்கிறான். ஏன் அப்படி என்ன வருது? மனசை கவனிக்கிறவங்களாக நம்ம மாறும்போது விலகிறோம். இந்த கேடுகளை விட்டும் நாம் மாறுகின்றோம். மனதின் அமைதியை நாம் கவனிப்பவர்களாக இருந்தால் இந்த கேடுகள் நம்மை விட்டு விலகும், இறைவனுடைய அனுமதியை கொண்டு விலகும். நாம் மனிதனாக இருந்தால் அது விலகும். நாம் என்னவாக இருக்கின்றோம் என்பதை நம்ம கண்முன் காட்டுகின்றான், பலவற்றை காட்டுகின்றான். இதில் ஏதோ ஒன்றாக நீ இருக்கின்றாய், நீ மனிதனாக மட்டும் இல்லை. நீ என்னவாக இருக்கின்றேன் என்பது நான் படைத்து காட்டுகின்றேன், உனக்கு பார்த்துக்கொள். இப்படித்தான் நீ இருக்கின்றாய். நீ மனிதனாக இல்லை, நான் உன்னை மனிதனாக படைத்தேன், நீ மனிதனாக இல்லை. மீளுங்கள், மனதின் பக்கம் மீளுங்கள் என்கின்றான் இறைவன். உங்களுடைய மனதின் பக்கம் திரும்புங்கள். இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப சுகமும் அதனுடைய அலங்காரமும் தான். நீங்க அதை பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்க, அதை சொல்றான். அற்பத்தை எல்லாம் படைக்கல, அழகானதை படைத்திருக்கின்றார், அலங்காரங்களை அல்ல. அழகானது நிலைத்ததை, அலங்காரம் கலைந்து விடும். நீங்கள் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை அலங்காரம் என்று கூறுகின்றான். அவன் படைத்தது அலங்காரம் அல்ல, அவன் படைத்தது அழகானது, நிலைத்தது. இறைவன் உங்களை படைத்துக் கொண்டே இருப்பான். இப்பொழுது நீங்கள் நன்மையில் மேலே இருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய தீமைகளா, வேதனைகளா நீங்கள் உருவாக்கிக் கொள்கிறீர்கள்? மனதை விட்டு உங்களை உடம்பின் பக்கம் நீங்கள் திரும்பினீர்கள் என்றால் வேதனைகள் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். மனதை கவனித்தவர்களாக உடலின் காரியங்கள் செய்து கொண்டே இருங்கள். மனதின் அமைதியை வைத்துக் கொண்டு உலகத்தின் காரியங்கள் யாவும் செய்து கொண்டே இருங்கள். ஒவ்வொரு நாளும் புதிய வாழ்க்கை, புதியது உண்டு உங்களுக்கு. மனதின் அமைதி, புத்தகம், புதிய அகம் இல்லையா? எந்த ஒன்றும் உங்களுக்கு புதியதாக, உங்களுக்கு மனம் புதியதா இருக்குன்னா அமைதியா இருக்கும் போதெல்லாம் அது புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அமைதி, நீங்க உடம்பு பக்கம் திரும்புறீங்க, அமைதி கெட்டுப்போகுது. பொருளின் பக்கம் திரும்புறீங்க, கெட்டுப்போகுது. பொருள் பயன்படுத்தக்கூடாதுன்னு இல்லை, கவனமே அது ஆகிறது. வியாபாரத்துக்குள்ள போயிருங்க. நீங்க மனதின் அமைதியை கொண்டு, நன்மையை கொண்டு நீங்கள் செய்யும்போது அது வியாபாரம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கை. அதில் லாபம் உண்டு. இதை விட்டுவிட்டால் அந்த வியாபாரம் லாபம் தராது. உலகத்தின் மொத்த சொத்துக்களை நீங்கள் வைத்திருந்தாலும் சரி, லாபம் தராது.